டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் அமெரிக்காவைச் சேர்ந்த 15 ராஜதந்திரிகளும் பிரிட்டனைச் சேர்ந்த 5 ராஜதந்திரிகளும் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ராஜதந்திரிகள் தெரிவிக்கும் சகல குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்க வேண்டிய நிலைக்கு கொழும்பு நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அடுத்த மாதம் 5ஆம் தேதி அமெரிக்கா சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்துலக ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு ஆதரவாக வாக்களிக்கும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா செயல்படக்கூடாது என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை கேட்டிருக்கின்றார். மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவிருக்கும் தீர்மானத்திற்கு இந்தியா இலங்கைக்கு சார்பாக வாக்களிக்கும் என இலங்கை பிரதிநிதி ஒருவர் கூறியிருப்பது ஆச்சரியம் அளிக்கின்றது. இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க கூடாது என வைகோ கடிதம் ஒன்றின் மூலம் வலியுறுத்தி கேட்டார். சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் பதற்றநிலை அதிகரித்திருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கின்றது. ஹோம்ஸ் நகரில் சிரிய அரச படையினர் இன்று தரைவழி தாக்குதலை நடத்தினார்கள். புரட்சி குழுவினர் கட்டுப்பாட்டில் உள்ள பாபா அம்ரோ குடியிருப்பு பகுதிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதே இவர்களின் நோக்கமாகும். ஹோம்ஸ் நகருக்கு மட்டுமல்ல, இட்லிப் நகருக்கும் ஒருவாறு உணவு உதவிகளை கொண்டு போய் சேர்த்துள்ளோம். ஆனால் சிரிய செம்பறை சங்க தொண்டர்களால் அவற்றை பாதுகாப்பு காரணங்களால் விநியோகிக்க முடியாமல் உள்ளது என சர்வதேச செஞ்சிலுவை சங்க பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். விரிவான செய்திகளை டிவிஐயின் செய்தி அறிக்கையில் பாருங்கள். வணக்கம்.